பாடசாலை மாணவராக என்னுடைய கிரிக்கெட் கிளப்ல விளையாடிக் கொண்டிருந்த விமனசேகர் என்ற ஒரு மாணவன். ஒரு 1, 2 வயசு கூட இந்த கிரிக்கெட் டீம்ல இருந்தவர். அவர எஸ்டிஎஃப் வந்து புடிச்சு கொண்டு போய் இறங்கி ஓட விட்டுட்டு, ஒயிட் யூனிஃபார்மோட முதுகுல சுட்டுக் கொன்னுட்டாங்க. அந்த ஃபியூனரலுக்கு எல்லாரும் போனாங்க. அப்ப அது வந்து எங்கள இன்னும் கடுமையா ஆழமா பாதிச்சது. அத விட நான் சின்ன வயசுகள்லயே வந்து 83 ரயாட்ஸ் கலவரம் நடந்த நேரத்துல ஒரு மார்க்கெட்ல மாம்பழம் வாங்க போனான். அந்த நேரத்துல எனக்கு முன்னால ஒரு ஒரு அம்மாவ ஒரு அண்ணா சைக்கிள்ல ஏத்தி கொண்டு வந்தவர். அவர முன்னால நிப்பாட்டி பிடிச்சு சைக்கிள பிடிச்சு நிப்பாட்டி விழுத்தி அவர இறக்கி அவருக்கு ரைஃபிள் பட்டால பட்டால முகத்துல இடிச்சத நேரா பார்த்தேன் நான் பக்கத்துல. அது வந்து அவர முகம் வந்து வெடிச்சு போச்சு. அப்புறம் ப்ளீட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு அவர திருப்ப திருப்ப அடிக்க அந்த அம்மா தடுக்க ட்ரை பண்ணவ அவக்கு நெஞ்சில உதைஞ்சு வீழ்த்தினவங்க. அவ தலையடிபட விழுந்து போனா. இந்த அண்ணாவோட சேர்த்து நாங்களும் ஓடுறோம் ஒரு ஒலிம்பிக்லால. அவரு சொல்லி எனக்கு அந்த சம்பவம் வந்து இப்ப நெனச்சாலும் ஒரு நெஞ்சில அடிக்குது.